வெல்கம் டு ஈஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஹை லெவல் இண்டிகேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதுக்காகன்னு பார்த்தோம்னா இப்போ ஸ்கூல்ஸ், காலேஜ், ஆஃபீஸ், ஹோம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம டேங்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எதுக்குன்னா வாட்டர் டேங்க்ஸ் எல்லாம் நம்ம மேலே ஃபிட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம்டைம்ஸ் நம்ம வந்து மேலே இப்போ தண்ணி காலியாகிடுச்சுங்கும் போது டேங்கில் தண்ணி போட்டுட்டுரும், கீழே வந்து பம்ப் ஆன் பண்ணிட்டுருவோம். ஸோ ஆன் பண்ண உடனே என்ன ஆகும், சரி டேங்க் நிறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து மேனுவலாக போய் செக் பண்ணி தான் டேங்க் நிறைஞ்சிச்சா இல்லையான்னு பார்க்கணும். இல்லை அப்படி டேங்க் நிறைஞ்சிச்சான்னு செக் பண்ணி அது ஓவர்ஃப்ளோ ஆன பிறகு தான் நமக்கு தெரியும். இப்படி தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுதுனால அங்கே தண்ணியோட வேஸ்டேஜ் அதிகமாகுது. சப்போஸ் இதெல்லாம் ஸ்கூல் பில்டிங்ஸில் இருக்கும்போது அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகி பக்கத்தில் ஏதாவது கேபிள் லைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது மூலமாக ஷார்ட் சர்க்யூட்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ வேஸ்டேஜ் எல்லாம் தவிர்க்கிறதுக்காகவும் இந்த மேனுவல் எரர்ஸை கம்மி பண்ணுறதுக்காகவும், ஏன்னா ஹியூமன்ஸ் நம்ம விட்டு போயிடும். இப்போ தண்ணி யாரோ போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இப்போ வீட்டில் வந்து வயசானவங்களாம் இருக்காங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து எப்படி மோட்ரு போடணும் அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹை லெவல் வாட்டர் இண்டிகேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டேங்க்ல தண்ணி காலியாயிருச்சு அப்படிங்கும்போது மோட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கும். ஸோ மோட்டரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி கீழே இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி விட்டு டேங்கை ஃபில் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ டேங்கை ஃபில் பண்ணி வச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணி எப்போ காலியாகுதோ அப்போ ஆன் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. தென் இது இந்த ப்ராஜெக்டில் இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை வந்து ஃபோன்லேயும் செக் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி செக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம எப்படி ஏர்பாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் லெவல் காமிக்கும். ஸோ நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஆப்பில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா சீரியல் ப்ளூடூத் டெர்மினல் இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ டிவைஸ் ஆப்ஷன் இருக்கும். டிவைஸை கிளிக் கொடுத்து உள்ளே போனோடனே இங்கே வந்து வாட்டர் லெவல்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ வாட்டர் லெவல் எனக்கு டெஸ்ட் பண்ணால் போதும். இங்கே வந்து எனக்கு கனெக்டிங் டு வாட்டர் லெவல்னு காமிக்குதா. ஸோ இப்போ வந்து எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆனவுடனே நான் எப்படி வாட்டர் லெவலில் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட்டஸ் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேட்டஸ் டைப் பண்ணி சென்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது, வாட்டரோட ஹைட் சென்டிமீட்டர் எனக்கு இப்போ எவ்வளோ 16.1 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்குது, பம்ப் வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ மோட் வந்து ஆட்டோ மோட்லேயே இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுறதுக்காக. ஸோ பம்ப் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து கரெக்டான அளவுக்கு 81% மேலே தண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பெர்ஃபெக்டாக 81, 80 கிட்ட வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும் எல்சிடிலையும். ஸோ இங்கே எல்சியில் பார்த்தீங்கன்னா லெவல் 81% இருக்குது, பம்ப் ஆஃபில் இருக்குது, எவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம தண்ணியை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஸோ தண்ணி இந்த இடத்துல இப்போ வீட்டில் இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே. ஸோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லெவல் வந்து எவ்வளோ கம்மியாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ லெவல் கம்மியானது தெரியும். 50% ஆஃபில் இருக்குது, 48% வந்துருச்சு, 46 வந்துருச்சு, 43, 41, ஓகே 39 இங்கெல்லாம் வந்துச்சோடனே பம்ப் இங்கே பார்த்தீங்கன்னா 39 ஆன் ஆயிடுச்சுங்க மாதிரி காமிக்கும் உங்களுக்கு 18 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி. ஸோ இங்கே ஃபோன்லேயே நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நான் ஸ்டேட்டஸ் கொடுத்தேன் அப்படிங்கும்போது எனக்கு ஸ்டேட்டஸில் காமிக்கும். ஸோ வாட்டரில் 46 மினிட்க்கு பம்ப் ஆன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, பம்ப் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளே வந்து டேங்க் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு எனக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ டேங்க் ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ லெவல் இருக்குது நம்ம அக்யூரேட்டாக அப்போயே ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்க முடியும். இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணோம் அப்படிங்கும்போது அவங்களால லெவல் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெவல் 68%, 67%, 71 வந்துருச்சு, 72 பம்ப் அதனால் ஆன்லேயே இருக்குது. எவ்வளோ வரைக்கும் ஆனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 80 வந்தோடனே ஸ்டாப் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ 80% வந்துருச்சு. ஸோ பம்ப் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ டேங்க் இவ்வளோக்கு 80க்கு வந்துருச்சு. ஸோ டேங்க் வந்து இவ்வளோ ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபில் ஆயிடுச்சுன்னு ஆஃப் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகேங்களா? தென் இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே வந்து 2 அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 5 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு எதுக்காக பார்த்தோம்னா 2 அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு இதில் தான் நமக்கு பவர் சப்ளை வருது. ஓகேங்களா? தென் இங்கே வந்து ஒரு பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ESP32 மைக்ரோகண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு இது என்ன பார்த்தீங்கன்னா ரிலேன்னு சொல்லுவோம். தென் இங்கே ஒரு I2C LCD யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அல்ட்ராசோனிக் சென்சார் இங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். தென் உள்ளே வந்து நம்ம ஒரு பம்ப் செட் பண்ணியிருக்கோம் தண்ணியில் இதை வர்றதுக்காக நமக்காக. ஓகேங்களா? ஓகே ஃபர்ஸ்ட் இந்த 12 வோல்ட் அடாப்டர் எதுக்காகனா இதுலேருந்து தான் மெயின் பவர் சப்ளை நமக்கு வருது. ஸோ இந்த 5 வோல்ட் அடாப்டர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பம்போட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பம்புக்கு இதுலேருந்து தான் நமக்கு பவர் சப்ளை போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 12 வோல்ட் அடாப்டர் எதுக்குன்னா நம்ம வீட்டுக்கு வர 240 வோல்ட்டை வந்து 12 வோல்ட் DC கரண்ட்டாக நமக்கு மாற்றிடும். ஸோ மாற்றி வரது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே பவர் சப்ளை போர்டுக்கு வந்துடும். ஸோ இந்த பவர் சப்ளை போர்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர 12 வோல்ட்டை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தரும்.
ஓகேங்களா. ஸோ 5 வோல்ட் எதுக்காகன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்க சென்சார்ஸ் அப்புறம் ESP32 கண்ட்ரோலர் எல்லாம் ஒர்க் ஆகுறது 5 வோல்ட்டில். தென் இதுதான் ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இதுதான் இங்கே பிரெயின் ஆக்ட் ஆகுது. ஸோ ஏன் பிரெயின் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன்னா இருக்கிற கமாண்ட்ஸ் நான் கொடுக்குற கமாண்ட்ஸ் ஃபோனில் காமிக்கிறது, ப்ளூடூத்தில் காமிக்கிறது எல்லாத்தையுமே இதான் நமக்கு சொல்லுது. ஸோ டேங்க் எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு, அந்த அல்ட்ராசோனிக் சென்சார்லேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி நமக்கு வந்து டேங்க் இவ்வளோ ஃபில் ஆயிருச்சு, நம்ம டேங்க் இவ்வளோ லோ ஆயிருச்சு, நம்ம வந்து தண்ணி பம்ப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிலே கமாண்ட் கொடுக்குறது எல்லாமே இது ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இதுதான் இங்கே பிரெயினாக ஆக்ட் ஆகி சொல்லுது. ஸோ இதில் இன்பில்டா ப்ளூடூத் அண்ட் வைஃபை கம்யூனிகேஷன் இருக்கனால நம்ம ப்ளூடூத்தில் பார்த்துக்க முடியுது இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் இருக்குது எல்லாமே இதில் பார்த்துக்க முடியுது. ஓகேங்களா. தென் நான் இதுதான் ரிலேன்னு சொல்லுவோம். ஸோ ரிலேங்கிறது ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக் சுவிட்சுன்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக் சுவிட்சுங்கிறது நம்ம சுவிட்சுங்கிறது ஆன் ஆஃப் கான்செப்ட். ஸோ ஆன் ஆஃப் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பண்ணி கொடுக்கும். எதை ஆன் ஆஃப் பண்ணும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பம்பை வந்து இது ஆன் ஆஃப் பண்ணி கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே. நமக்கு தண்ணி கம்மியாச்சும் போது இதை ஆன் ஆஃப் பண்ணி கொடுக்கும் நமக்கு. தென் இது வந்து I2C LCDன்னு சொல்லுவோம். I2Cங்கிறது கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால். தென் இங்கே LCD வந்து நமக்கு வந்து என்ன லெவலில் இருக்குது, பம்ப் ஆன் ஆயிடுச்சா ஆஃப் ஆயிடுச்சா, அப்புறம் எவ்வளோ ஹைட்டில் தண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஷோ ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா. தென் இதுதான் அல்ட்ராசோனிக் சென்சார்னு சொல்லுவோம். ஸோ இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் தான் நமக்கு லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இங்கே கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் நமக்கு டேங்க்கில் இருக்கிறத. ஓகேங்களா. தென் இது பம்பு. ஸோ இந்த பம்ப் மூலமாக தான் நமக்கு பம்ப் இங்கே தண்ணியை பம்ப் பண்ணி நமக்கு இந்த இடத்துக்கு ஃபில் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.